ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல சுட சுட களி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாதத்துக்கு ஒரு 2 சொம்பு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு இது நல்லா வேக வச்சிடலாம். நீங்க ரா ரைஸ்ல பண்றதா இருந்தா அரிசி பொங்கு வர அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறமா தான் ராகி மாவை ஆட் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா கொதி வர அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ராகி மாவை ஆட் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க. இந்த சாதம் வச்சுட்டு இது நல்லா கொதி வரணும். இதுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்ப சாதம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கப்ல முழுசா 2 கப்பு மாவு ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் ராகி மாவை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். அதை ஊத்திக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேகட்டும் கொதி வர அளவுக்கு. நீங்க இந்த மாதிரி கொஞ்சமா கரைச்சி ஊத்திட்டீங்கன்னா களியில கட்டி இல்லாம வரும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா மாவு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பொங்கு வரும். இந்த ஸ்டேஜ்ல ஃப்ளேமை மீடியம் பண்ணிட்டு 2 கப் மாவு சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு கோன் ஷேப்லயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்பவே இது உடைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா வேகணும். பொங்கு நல்லா வேகணும். இப்போ நான் பண்றது ஒரு 3 to 4 சர்விங்ஸ் வரும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகட்டும். இதுக்கப்புறமா களி எப்படி கிண்டுறதுன்னு நான் காட்டுறேன். இப்ப இது மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வெந்துருச்சு. இப்ப நம்ம களி கிண்டிடலாம். இப்ப இந்த களி கிண்டுறதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சர்வ் பண்ற ஸ்பூன், அப்புறம் ஒரு குச்சி. இது நம்ம மத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட குச்சி தான் இது. அந்த மத்து இல்லாம இருக்கு. அப்புறமா களி தட்டுறதுக்கான ஒரு டூல் இது. இது சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். இப்ப நம்ம களி எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ராகி மாவு நல்லா வெந்துருச்சு இல்லையா, இந்த குண்டாவை மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு உங்க காலில் சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஃபோர்ஸ் கொடுத்து கடிறதுனால நீங்க கையில மட்டும் பிடிச்சிட்டு செய்ய முடியாது. இப்ப இந்த குச்சி வச்சு இந்த பெருசா இருக்கிற மாவை உடைச்சிட்டு நல்லா ஃபாஸ்டா இதை கிண்டணும். நீங்க நார்மலா பருப்பு கடைவீங்க இல்லையா, அதே டைரக்ஷன்ல நல்லா ஃபாஸ்டா ஃபோர்ஸ் கொடுத்து கிண்டணும். அப்பதான் இது கட்டி இல்லாம வரும். இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிக்கோங்க. இத பாத்தீங்கன்னா இதை கிண்டும் போது உங்களுக்கு ஏதாச்சும் குட்டி குட்டி கட்டி இருந்துச்சுன்னா கூட உடைஞ்சிடும். அவ்வளவுதான், கட்டி இல்லாம நல்லா கிண்டியாச்சு. இப்ப கோல்ட் வாட்டரை பக்கத்துலயே வச்சிருக்கேன். அதை தொட்டு இந்த குச்சியில இருக்கிறதெல்லாம் நல்லா வழிச்சுட்டுருங்க. பாத்தீங்கன்னா இந்த கரண்டியும் தண்ணியில தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்படி நல்லா ஒரு சைடு கொண்டு வந்துருங்க மாவெல்லாம். அப்புறமா இந்த களி கிண்டுற பாத்திரம் இருக்குல்ல, இதுல தண்ணி ஊத்தி இதை ஈரம் பண்ணிடுங்க. அப்பதான் களி ஒட்டாம வரும். இதுல இப்படி நல்லா ஃபுல்லா ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம கிண்டி வச்சிருக்கிற மாவு போட்டு
பச்சை தண்ணி தொட்டு இப்படி லேசா தட்டி விடுங்க. தட்டிட்டு இதை அப்படியே ஃபிளிப் பண்ணும். இது இந்த மாதிரி ஒரு 7 to 8 டைம்ஸ் இப்படி ஃபிளிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம களி ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே ஹாட் பாக்ஸ் வச்சுக்கோங்க. எப்பயும் செய்யும் போது ஹாட் பாக்ஸில் கொட்டிட்டு உடனே மூடி வச்சுட்டு அதே மாதிரி மற்றதையும் செஞ்சிடலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் செய்யும் போதும் இது மாதிரி கோல்ட் வாட்டர் போட்டு இதை ரின்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கொட்டாமல் இருக்கும். இது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்க மாவு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம சுட சுட களி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது, ராகி களி. நீங்க வெயிட் லாஸ் டயட்ல இருந்தீங்கன்னா கூட இதை டெய்லி சேர்த்துக்கலாம். இந்த களிக்கு மீன் குழம்பு, மட்டன், சிக்கன் குழம்புக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். வெஜ்ல புதினா சட்னி, எல்லா வகையான புளி குழம்பு, குருமா குழம்புக்குலாம் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.